the Lord. Praise the Lord. Praise the Lord, brothers. Praise the Lord, brothers. Praise the Lord, sisters. Praise the Lord, brothers. Praise the Lord, brother. முடிந்த அளவு உங்கள் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஓகே, எஸ் எஸ் எஸ். பிரதர் ஜேம்ஸ் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கேன் பிரதர். தியானத்துலேயும் பார்க்க முடியல உங்களை. தியானத்துல கொஞ்சம் ஆபீஸ்ல கொஞ்சம் டைட் ஷெட்யூலா போயிருச்சு பிரதர். வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓஹோ, சரி சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா இசபெல்லா சிஸ்டர் ட்ராவலிங்கில் இருக்கீங்களா? வாய்ஸ் மியூட்ல இருக்கு சிஸ்டர். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் பிரதர். ஓகே, வெரி குட் வெரி குட் குட். வேறு முடிஞ்சவளுக்கு எல்லாம் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் சுவிட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். பிரபா, அருள், சிவமதி, அனிதா, ஷைனி, யாருன்னு தெரியல இவங்களாம். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணால் நீங்கள் யாருன்னு தெரியும் எங்களுக்கு. மேரி சுமித்ரா ராணி. ஓகே சிஸ்டர், நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் மேரி சுமித்ரா ராணி சிஸ்டர், உங்கள் மைக் மியூட்டில் இருக்குது சிஸ்டர். எந்த ஊர்? பெங்களூரா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் குட். ஓகே. ஓ ஃப்ரான்சிஸ், என்ன ட்ராவலிங்கா நீங்கள்? ஆமாம் பிரதர். வெரி குட் வெரி குட். ஓகே குட், லெட்ஸ் ஸ்டார்ட். யாரும் ஆனி மேரி நேரம் வந்திருக்காங்க. யார் சிஸ்டர் நீங்கள்? புதுசா? ஓகே ஓகே, குட் குட். ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி பேசலான்னு இருக்கிறோம். ஒரே ஒரு செகண்ட், ரெக்கார்டிங் வெரி ஸ்டாக். ஓகே, சந்தேகம் அப்படின்னா என்னன்றது குறித்து நம்ம தியானிக்கலான் இருக்கோம். சந்தேகம் இல்லையா? ஒரு சில சந்தேகம் பேய் ஃபேமிலியை நாசம் பண்ணுறது நம்ம கேள்விப்படுறோம். கரெக்ட்? முதல்ல கடவுள் மேலே நம்பணும். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மனுஷன் மேலே நம்பிக்கை வரும். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையிலே பிரச்சனை இருக்கிறதுனால மனுஷனே நம்ப முடியாமல் போகுது. சிலர் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள். நம்ம குறிப்பாக இன்றைக்கி கடவுள் மேல் சந்தேகம் ஏன் வருது, சந்தேகம்னா என்னன்றதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்போ சந்தேகம் அப்படின்னா என்னது? சந்தேகத்துடைய டெஃபினேஷன் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். சந்தேகம் என்றால் என்ன? நடக்காததை நடந்ததா சொல்றது. நடக்காததை நடந்ததா சொல்றது சந்தேகம். ஓகே, வெரி குட். பியூலா சிஸ்டர் என்னமோ சொல்ல வந்தீங்க? ஒரு உண்மையை யாராவது சொல்லும் பொழுது இது இப்படி இருக்குமா இருக்காதா அப்படின்னு நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஐயப்பாடு தான் சந்தேகம். டீச்சர் கரெக்டாக அடிக்கிறீங்க சிஸ்டர், வெரி குட். வேற யாராவது? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து இது சூழ்நிலைய பார்க்கும் போது அது நம்ம மனசுக்குள்ள தோணும்ல, ஆண்டவருடைய வாக்கு இப்படி சொல்லுது ஆனா சூழ்நிலை இப்படி சொல்லுது, அப்ப அது வாக்குறுதி நடக்குமா நடக்காதா அப்படின்றது. அது அவநம்பிக்கை இல்லையா? நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம ஒன்று நம்புகிறோம், அந்த வார்த்தைக்கு எதிராக ஒன்று வரும்போது அன்பிலீஃப் இல்லையா சிஸ்டர்? அது சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு அன்பிலீஃப் வருது. ஓகே ஓகே. டவுட்னா அமுதா ஜெயஸ்ரீ சிஸ்டர் அவங்க சொன்னது ரொம்ப க்ளோஸ் ஆகுது. நம்ம ஒரு உண்மையை சொல்லுங்கள் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஜோஸ்லின் சிஸ்டர், சந்தேகம் குடும்பத்துல நமக்கு தேவையில்லாம சந்தேகங்கள் வர்றது, அது ஒரு வகை சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, டவுட். ஓகே. நம்ம அந்த குழந்தை அவங்க தலையில அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த கையில அந்த உலகம் வச்சிருப்பாங்க, உலக உருண்டை. சரி. அதுல குருசு இருக்கும். அப்போ நம்ம ஏசப்பா பாடுபட்ட பிறகு தானே நம்ம அந்த சிலுவை அடையாளம் உருவாச்சு. அப்ப இது எது நல்லா அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்த சந்தேகம் தான். ஓகே ஓகே, இது எனக்கு உண்மையில நான் யோசித்து பார்க்கல சிஸ்டர். ஓகேங்களா? ஓகே, அது அதனால் நான் அதைப்படி எதுவும் சொல்ல விரும்பலை. நான் உண்மையில் அதைப்படி நான் இது வரைக்கும் தியானிச்சது கிடையாது. குருவானவர் யாராவது ஒருத்தர் கேளுங்க சிஸ்டர், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதுக்கெல்லாம். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், ஃபைன், குட். ஓகே, சந்தேகம். இப்போ சிஸ்டர் கேட்டதும் ஒரு சந்தேகம் தான். இது நம்ம தப்பு, இந்த சந்தேகம் நல்லது. ஓகேங்களா?
இறை வார்த்தை படிக்கிறோம், ஒரு சந்தேகம் வருது, அது நம்மளுக்கு தெளிவு பெறுவதற்காக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. அதில் ஒரு தப்பும் கிடையாது இல்லையா? பைபிள் படிக்கும்போது சந்தேகம் வரலன்னா தான் தப்பு. பைபிள் ஒழுங்காக படித்தோம்னா நிறைய சந்தேகம் உண்மையிலே வரும். ஏன்னா பைபிளில் நம்ம முதல்ல படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் முன்னுக்கு புறம்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நம்மளுக்கு சந்தேகம் வர்றது நல்லது. பைபிள் படிக்கும்போது சந்தேகம் வர்றது நல்லது. அதை கேட்டு நம்ம சரி செய்கிறது நல்லது. இப்போது ஒரு சரியான ஒரு விளக்கம் கொடுத்த அப்புறமும் நம்மளுக்கு அந்த சந்தேகம் வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. நான் சொல்லுறது புரியுதா? இயேசு கிறிஸ்து நமக்காக இருந்து உயிர் தெழுந்தார், அதை அவரை நம்பும்போது நம்மளுக்கு ரட்சிப்புன்னு சொல்கிறோம். இதில் சந்தேகம் வந்ததுன்னா அது சரியில்லாத ஒரு சந்தேகம், அது சாத்தான்கிட்டேருந்து வருது. அப்போ நம்ம என்ன மாதிரி சந்தேகம் வரணும்? ஒரு பைபிள் படிக்கிறோம், தெளிவில்லை, நமக்கு சந்தேகம் வருது, சொல்லி கொடுத்த அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்மளுக்கு டவுட் வந்துகிட்டே இருந்ததுன்னா அது சரியில்லாத ஒரு நிலை. பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்றைக்கி கடவுள் மேல் வர சந்தேகத்தை குறித்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். சந்தேகம் அப்படின்றது ஒரு உண்மை நமக்கு சொல்லப்படும் பொழுது, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு உண்மை நாம் தெரிந்து கொள்ளும் போது அல்லது நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதுக்கு எதிராக ஒரு கேள்வி நம்ம மனசில் வந்ததுன்னா அதுதான் சந்தேகம். ஒரு உண்மை நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது, ஒரு உண்மையை நாம் கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த உண்மையை. அப்போ அந்த உண்மைக்கு எதிரான ஒரு குரல் நம்முடைய மனதில் ஒலிக்குதுன்னா இதுக்கு பேர் சந்தேகம். நீங்கள் எப்போ ஒரு உண்மையை அக்செப்ட் பண்ணுறீங்களோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், இது எப்படி சரி, இது சரியில்லை, இல்லை இது நடக்குமா, இது நடக்காதா, அந்த ஒரு கேள்வியை கொண்டு வர்றது தான் நம்ம சந்தேகம்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணமாக ஆதாம் ஏவாள் எடுத்துக்கோங்க. ஏவாள்கிட்ட ஆதாம் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பிதா நம்மகிட்ட சொன்னார், இந்த மரத்தில் எல்லா மரத்தில் உள்ள கனியையும் நம்ம சாப்பிட்லாம், ஆனால் இந்த நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற மரத்தில் உள்ள கனியை நாம் உண்ணக்கூடாது, உண்ணும் நாளே நம்ம சாவோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் அது மட்டும் பக்கத்தில் போகாத, டச் பண்ணாதன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ ஏவாள் நம்பினாங்களா நம்பலையா? அது என்ன இல்லை என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏவாள் நம்பினாங்களா நம்பலையா ஆதாம் சொன்னது? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஒரு விதத்துல நம்பினாங்க, ஒரு விதத்துல பாசாசன தந்திரத்துல அவங்க திருப்பி அதுக்கு அடிமையாயிட்டாங்க. இல்லை இல்லை, ஆதாம் சொன்னதை ஏவாள் நம்பினாங்களா நம்பலையா? இப்போ ஆனி சிஸ்டர் நம்பலன்றாங்க, ஜெனிதா சிஸ்டர் நம்பலன்றாங்க. நம்பினாங்களா? ஓகே ஓகே. அப்போது ஏவாள் ஆதாம் சொல்வதை ஏவாள் நம்புகிறாங்க, அதனால தான் போய் அந்த பழத்தை சாப்பிடல. உஷாரா அந்த பழத்தை சாப்பிடாம வெயிட் பண்ணுறான், பார்க்குறாங்க என்ன இந்த பழத்தில் என்ன ஒரு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆதாம் சொன்னதை நம்புகிறாங்க. இப்போ சாத்தான் ஒரு வாய்ஸ் சொல்கிறான், அவன் ஒரு கேள்வி கேட்குறான், இந்த தோட்டத்தில் உள்ள எந்த பழங்களையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதா? அப்போ ஏவாள் இல்லை இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலாம், இந்த மரத்தில் உள்ள பழத்தை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது, நாங்கள் தொடவும் கூடாது. இப்போது பாருங்கள், இன்னொரு வார்த்தை சொல்கிறான், இதை நீங்கள் சாப்பிட்லாம், சாப்பிடும்போது நீங்கள் சாக மாட்டீங்க. இப்போ தான் ஏவாளுக்கு டவுட் வருது. எப்பொழுது ஒரு குரல் எந்த உண்மையை நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அதற்கு எதிராக ஒரு வார்த்தை வரும்போது நம்மளுக்கு டவுட் வருது. இது வரைக்கும் என்ன நம்புகிறாங்க? இந்த மரத்தின் கனியை உண்டால் நம்ம இறந்து போயிடுவோம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதை நம்புகிறாங்க. ஆனால் அதற்கு எதிராக எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக சாத்தான் ஒரு வார்த்தையை சொல்கிறான், நீங்கள் சாகலாம் மாட்டீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் உண்மை என நன்மை தீமை அறிந்து கொண்டு கடவுளை போல ஆவீர்கள்னு சொல்கிறான். அதை கேட்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த வார்த்தை என்ன ஆகுது, உண்மைக்கு முரண்பாடான ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது சந்தேகம் உண்டாகிறது. அப்போ சந்தேகம்னா என்னது? ஒரு உண்மையை நாம் நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த உண்மைக்கு எதிராக ஒரு குரல் கேட்குது பாருங்கள், அதுதான் சந்தேகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மைனா என்னது? உண்மை என்றால் என்ன? ஹலோ சிஸ்டர், நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி வாலண்டியர்ஸ் நான் கேட்காம சொல்ல வேண்டாம். வேற யாராவது உண்மை என்றால் என்ன? டெய்சி சிஸ்டர் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைனா என்னது? இறை வார்த்தை தான் உண்மை. வெரி குட். இறை வார்த்தை உண்மை. இன்னொரு வகையில் சொல்ல போனால் எதெல்லாம் மாறாததோ அதெல்லாம் உண்மை. இறை வார்த்தை உண்மையானது, கடவுள் உண்மையானவர். ஓகேங்களா? அப்போது உண்மையை நாம் உண்மைக்கு எதிராக ஒரு
வாய்ஸ் நம்மளுக்குள்ளே ஒலிக்கும் பொழுது அது சந்தேகத்தை கொடுக்குறது. இப்போ பாருங்கள், சந்தேகம் இந்த வார்த்தை நம்ம மனசில் கேட்குறது பாவம் கிடையாது. கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நம்ம ஒன்று நம்பிட்டுருக்கோம், அந்த நம்பிக்கைக்கு எதிராக நம்முடைய சிந்தனையில் ஒன்று வருது. இப்போ ஜீசஸ் என்னை குணப்படுத்துவார் நான் நம்பி நம்ம ஜெபிக்கிறோம். உன்னை குணப்படுத்த மாட்டான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாவம் கிடையாது. ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது பாவமாக மாறுகிறது. வித்தியாசம் புரியுதுங்களா? எனக்கு இந்த சந்தேகமே வரக்கூடாது, சந்தேகம் வந்தாலே பாவம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் உண்மையை நம்புகிறாங்களோ சாத்தான் ஒரு விதையை விதைப்பான், இல்லை இல்லை இது நடக்காது. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா பாவம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவம் கிடையாது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால், இப்போது பாவம் செய்ய சொல்லி ஒரு தூண்டுதல் சில நேரத்தில் நமக்கு வருதா வரலையா? யாருக்குமே வரலன்னா நீங்கள் எல்லாரும் செயின்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வருதா? எனக்குலாம் நிறையா வருது. வருது. ஓகே, அப்போது அந்த பாவ சிந்தனை வந்ததுன்னா உடனே நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த டெம்ப்டேஷன் வரும். ஏன்னா அது சாத்தான் பண்ணுற வேலை. டெம்ப்டேஷன் சொல்லி பாவம் செய்ய சொல்லி ஒரு தூண்டுதல், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு எண்ணம், இது மனிதனுக்குள்ளாக வருவது சாதாரண, எல்லாத்துக்கும் வரும், உயிருள்ள எல்லா மனிதனுக்கும் அது வரும். அது நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பாவம் கிடையாது. அப்போ இப்படி ஒரு தாட் வந்துச்சு பிரதர், அதனால் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாத்தான் அந்த ஒரு தவறை செய்ய சொல்லி ஒரு தூண்டுதலை கொடுக்குறான். அதை ஏற்றுக்கொள்ளாத வரை நாம் பாவத்தில் விழவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எஸ் பிரதர். சொல்லுங்க பிரதர். ஒரு டவுட், இறை வார்த்தையில பாவம் செஞ்சாதான் பாவம் இல்லை, மனசுல நினைச்சாலே பாவம் அப்படின்னு மத்தேயு அதிகாரத்துல இருக்குது. ஆமாம் பிரதர், மனசில் நினைச்சானா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாதான். ஓகேங்களா? இப்போது இந்த பொண்ணு அழகாக இருக்கா, அவளை போய் தப்பாக நினைக்க சொல்லி ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம கையில் கிடையாது. டெவில் கேன் பிரிங். அதை நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிங்கன்னா பாவம். ஆமாம் இந்த பொண்ணு அழகாக தானே இருக்கான்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பாவம். கரெக்டாக? அந்த தூண்டுதல், பாவ தூண்டுதல் டெவில் கொடுப்போம். அதான் டெம்ப்டேஷன். டெம்ப்டேஷன் ஜீசஸ்கே வந்தது பிரதர். ஓகேங்களா? நாம் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டது போல் அவரும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவத்தில் விழவில்லை. அப்போ நமக்கு வந்த டெம்ப்டேஷன் ஜீசஸ்க்கும் வந்தது. ஸோ டெம்ப்டேஷன் எனக்கு டெம்ப்டேஷனே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பரலோக மந்தத்தில் என்ன சொல்கிறோம்? டெம்ப்டேஷன் எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு தான் சொல்கிறோம். அங்கே வரக்கூடாது நம்ம ஜெபிச்சா அது சரியான ப்ரேயர் கிடையாது. வரும், அதை மேற்கொள்வதற்கு நமக்கு சக்தி வேணும், அவ்வளோதான். ஜீசஸ் எங்கேயுமே பிரச்சனை உனக்கு வராதுன்னு சொல்லலை, ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லலை, இல்லையா? ஏசு கிறிஸ்து வந்தால் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நீங்கள் யாராவது சொன்னாங்கன்னா அது தப்பு. ஏசு கிறிஸ்துவிடம் வந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் ஏசு கிறிஸ்துவிட்ட நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்குள்ள கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சிலர் இப்போது ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னா ஐயோ என்ன ஆண்டவர்கிட்ட வந்தாலும் ப்ராப்ளம் வருது. ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக வந்தாலும் ப்ராப்ளம் வரும். ஆனால் நம்ம கரெக்டாக நடந்தோம்னா அந்த ப்ராப்ளத்தை மேற்கொள்வதற்குள்ள சக்தியை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அதுக்குள்ள கிருபையை கொடுப்பார். எஸ் அமுதா சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர். Praise the Lord சொன்னேன் பிரதர். ஓ பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு நன்றி. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இப்போது நம்ம இந்த நம்பிக்கையை பற்றி தெரியாத காலத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஓகே ஆண்டவர் இப்போ அந்த ப்ராப்ளத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்ருக்குறோம். இப்போ நமக்கு அது ப்ராப்ளத்தை ஆண்டவர் கொடுக்கல, சாத்தான் கொண்டு வரான். நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? அதை எதிர்த்து போராடுறோம். அப்போது அதை போராடுறதுக்குள்ள சக்தி ஆண்டவர் கொடுக்குறார். பாவத்தில் விழாமல் இருக்கக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்குறார். ஓகே, ஆனால் பாவத்துட்டு அந்த சூழ்நிலையே வராது, உனக்கு பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. அவருக்கு பிரச்சனை வராமல் இருந்ததா என்ன? அவருக்கு எல்லா விதமான சோதனையும் அவரும் மேற்கொண்டார். பிரச்சனை வந்தது, கல்லால் அடித்து கொல்ல பார்த்தாங்க, மலையிலேருந்து தள்ளிவிட பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் கடவுள் அவரை ஒவ்வொரு சூழ்நிலையும் காப்பாற்றுறார், இல்லையா? தண்ணியில் போயிட்டுருக்கும் போதும் ஒரு புயல் போட்டோட காலி பண்ணலான்னு தான் பார்க்குது, ஆனால் அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்போது ஒரு புயலோ பிரச்சனையோ நம்ம வாழ்க்கையில் வருவது நம்முடைய நம்பிக்கையை சோதிக்க தான். சாத்தான் என்ன பண்ணுறான்? நம்மளை அதோட காலி பண்ணணும்னு பார்க்குறான். ஆண்டவர் நம்ம நம்பிக்கையோட போராடுறோமான்னு பார்க்குறாரு. யோபு கேஸில் எடுத்துக்கலாம். யோபுடைய ஐடியா என்னது? இதோட யோபுவை காலி பண்ணலான்னு பார்க்குறான். பிதா என்ன பண்ண நினைக்கிறாரு? இவன் இந்த
போராட்டத்தில் ஜெயிக்கிறானான்னு பார்க்குறார். யோபு ஒரு வகையில் ஜெயிக்கிறார். என்ன ஜெயிக்கிறார்? கடவுளை விட்டு போகாமல் இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன்னு இருக்கிறாரு. ஒரு வகையில் அவர் ஃபெயில் ஆகிறாரு. என்னன்னா, அவருக்கு விசுவாசத்தில் போராட தெரியல சரியா. அதனால் டெவில் அவர் வாழ்க்கையை விளையாட முடியுது. அதே போல் இயேசு கிறிஸ்து சோதிக்கிறான். ஆனால் கடவுள் குறித்த நேரம் வர வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவனால் ஒன்றும் பண்ண முடியல. பல வகையில் கடவுளை மேற்கொள்ள அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் ஜீசஸ் ஃபெய்த்தில் கரெக்டாக இருந்ததுனால ஜீசஸ் ஒன்றும் டச் பண்ண முடியல அவனால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்போது இந்த ஒரு சந்தேகம் நமக்கு வரும்போது அந்த சந்தேகத்தை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அந்த வார்த்தையை, இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தை வரும்போது தான் சந்தேகம் வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ சந்தேகம் வருது? உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதற்கு முரண்பாடாக ஒரு வார்த்தை வரும்போது நமக்குள்ளாக சந்தேகம் வருது. இந்த வார்த்தை வரும்போது இம்மிடியேட்டாக நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சரியில்லைன்னு உங்கள் மைண்டில் ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? ஆமாம் வர வர சரியில்லை தான், எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசினார்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறாருன்னு நம்மளும் நினச்சோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே யார் வந்து உட்காருவா? அப்புறம் சந்தேகம் போய் வந்து உட்காரும் ஆட்டோமேட்டிக்காக. கரெக்டாக? அந்த மைண்டில் தாட் வரும்போதே ஓடி போட சாத்தானே. ஏன் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி எனக்கு தெரியும், கடவுள் கொடுத்த கணவர், கடவுள் கொடுத்த மனைவின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அந்த சந்தேகம் உள்ளே வராது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்மை அறியாமல் டெவில் ஸ்லோவாக அந்த சந்தேகத்தை கொண்டு வருவோம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம கோபமாக பார்த்துட்ருக்குறீங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 நாள் இருந்து பார்த்துட்டு போப்பான்றீங்களா? எது எப்படி இருந்தாலும் இறை வார்த்தை நமக்கு புரியலன்னு நினைக்கிறேன் brother. புரியலையா? புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாம் புரியுது. அவங்களாம் தெளிவாக புரியுது பிரதர். ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை நாம் நம்பும் பொழுது அதற்கு முரண்பாடான ஒரு வார்த்தை வந்து ஏன் இது நடக்காது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குது பார்த்தீங்களா? அதுதான் சந்தேகம். இந்த கேள்வியை கேட்க வைக்கிறது டெவில். அப்போ நமக்கு எப்போ உண்மைக்கு புறன்பாடான ஒரு வார்த்தை வருதோ வி ஷுட் உடனே அதை நம்ம வாயை திறந்து இயேசு நாமத்தில் ஓடிப்போ சாத்தானு துரத்தி விடணும். ஓகேங்களா? அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அவநம்பிக்கை நமக்குள்ளாக உண்டாகிறது. இந்த சந்தேகப்படக்கூடிய வார்த்தை வரும் பொழுது நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? நம்முடைய நம்பிக்கை போயிட்டு அவநம்பிக்கைக்குள்ளே போயிடுவோம். அப்போ அவநம்பிக்கைக்கு ஸ்டார்டிங் என்னது? சந்தேகம். சந்தேகம் வர்றதுக்கு ஸ்டார்டிங் என்னது? இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையை கேட்பது. இல்லையா? ஒன்றும் இல்லை, ஏவாள் எடுத்துக்கோங்க. ஏவாள்கிட்ட சாத்தான் பேசுனது முரண்பாடான வார்த்தையா இல்லையா? உண்மைக்கு முரண்பாடான வார்த்தை இல்லையா? பிதா என்ன சொல்கிறாரு? இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா நீ இறந்து போயிடுவேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான்? நீ சாக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக சொல்கிறான். இப்போது எப்பொழுது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக வருதோ இம்மிடியேட்டாக நம்ம அதை அப்பாவில் போய் சாத்தானு துரத்தி விட்ருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து உங்கள் அம்மா சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் அப்பாவுடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னால், அப்படியா எங்கள் அப்பா மோசமான யாராவது கேட்பாங்களா? எந்த பிள்ளை அப்படி கேட்கும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் தந்தையோ தாயோடைய நடத்தையை குறித்து மோசமாக ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. ஒரு குழந்தை அப்படியா அப்படின்னு கேட்குதுன்னா ஏன் அந்த எப்படிப்பட்ட குழந்தை அப்படி கேட்கும்? ஓகே, வாலண்டியர்ஸ் பதில் சொல்லலாம். அப்பா மேல அன்பு இல்லாத நம்பாத குழந்தை. அப்பா யாருன்னு தெளிவான ஒரு எண்ணம் இல்லாத ஒரு குழந்தை தான் அப்படியான்னு கேட்கும். அப்பாவை பற்றி தெரியாத குழந்தை, அப்பா யாருன்றதை புரிந்து கொள்ளாத ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தன் வந்து கேட்கும்போது அப்படியா எங்களுக்கு தெரியலையாப்பான்னு நிற்கும். ஏவாளுடைய ப்ராப்ளம் அதுதான். பிதாவை முதல்ல நம்பலை, பிதா யாருன்றது தெளிவாக தெரியல அவங்களுக்கு. அதனால் சாத்தா வந்து சொல்லும்போது அப்படியான்னு காது கொடுத்து கேட்டுட்ருக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கன்னத்தில் ஒன்று போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரை பற்றியா சொல்ல ஓடி படம் நான் என்ன அதோட முடிஞ்சு போயிட்டுருக்கும் சாப்டர். அங்கே ஏவாள் மிஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சாத்தான் அப்படி தான் வந்து எதாவது பொய் சொல்கிறான். நம்ம அவன் பொய் சொல்லும்போது இம்மிடியேட்டாக என்ன பண்ணோம்? வாயை திறந்து அவனை இயேசு நாமத்தில் ஓடிப்போ சாத்தானேன்னு சொல்லி சொன்னோம்னா நம்முடைய உள்ளத்தில் சந்தேகம் வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் ஜெருசலேம் போகிறதுக்கு முன்னால் பேதுரு அவரை தனியாக கூப்பிட்டு சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது, நீங்கள் அங்கெல்லாம் போய் சாகக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, வாங்க கூப்பிட்டு போய் சொல்கிறார். ஜீசஸ் என்ன பண்ணுறார்? இமீடியட்டாக அந்த சாத்தானை கடிந்து கொள்கிறார். அடுத்த செகண்ட் ஓடிப்படா நாயன்னு சொல்லி சொல்கிறார்.
அந்த ஒரு டோனில். இப்போ ஜீசஸ் பேதுரு சொன்னதை ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? பேதுரு இவ்வளோதான் சொல்ல, அவர் அன்பில் தான் கடிந்து கொள்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி இறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். சப்போஸ் ஜீசஸ் ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த தலையில் போட்ட வார்த்தை உள்ளே போயிடும். அந்த சந்தேகம் அவநம்பிக்கையாக மாறிவிடும். அதனால் ஜீசஸ் என்ன பண்ணுறார்? இம்மிடியேட்டாக அதை ரிபியூக் பண்ணுறார், கடிந்து கொள்கிறார். பேதுருவை பின்னார்கள் சாத்தானை பார்த்து அப்பாலே போய் சாத்தானின்னு கடிந்து கொள்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் யாரை குறித்து ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்தாலும் சரி, கணவனை குறித்து மனைவிக்கோ, மனைவியை குறித்து கணவனுக்கோ யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட, அது உண்மையாக இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல அந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாக்குறுதியை அறிக்கை பண்ணும்போது கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம்? அந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாக்குறுதியை அறிக்கை செய்யணும். கடவுள் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார், கடவுள் எனக்கு நான் என்னுடைய கணவன் கடவுள் கொடுத்த ஒரு பரிசு, அதனால் ஆண்டவரே நீர் கொடுத்த பரிசு தப்பாக இருக்கும்னு டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஜீசஸ் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிளில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அவநம்பிக்கையில் இருந்த மக்கள் இல்லையா? தோமையார் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்ப மறுக்கிறார். சந்தேகம் அவருடைய உள்ளத்தில் வந்துச்சு. ஜீசஸ் அவரை ரொம்ப பாராட்டினாரா? ஜீசஸ் தோமையாரை பாராட்டினாரா திட்டினாரா? ஜீசஸ்க்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருந்தது. 3 வருஷம் கூட இருந்து சாப்பிட்டு ஒன்றா இருந்து ஒன்றா செஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு, டேய் நான் சொன்னதை நீ நம்பலையான்னு கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறாரு? நீ ஏன்னா நேராக பார்த்தப்பறம் நீ நம்புற, கண்டு விசுவசிப்பனோட காணாமல் விசுவசிப்பவர்கள் பாக்கியவான்கள். இப்போ தோமையாரோட நம்ம பாக்கியவானா இல்லையா? பார்த்து 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 சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. தோமையாரோட பாக்கியவானா நீங்களா? அவர் ஜீசஸ் நேராக பார்த்தாரு சிஸ்டர், ஜீசஸ் நேராக தொட்டு பார்த்தாரு, நேராக பேசினாரு, அவரோட நீங்கள் பாக்கியவான்களா? கரெக்டாக அடிக்கிறீங்க பாருங்க. சரி, அதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு. தொட்டு பார்த்து நேராக இருந்து அவர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கூட நம்பிக்கை இல்லாமல் போகும்போது, ஏசு கிறிஸ்துவை நேராக பார்க்காம அவர் சொன்னதை நம்ம கேட்காம நம்ம அவரை நம்புகிறோம் பார்த்தீங்களா? அதனால் நாம் பாக்கியவான் தான் சொல்கிறார். இறை வார்த்தையின் பிரகாரம் தோமாவை விட நம்ம பாக்கியவான்கள் தான். ஏன்னா அவரை நேராக பார்க்க, இதை பார்த்து பேதுரு ஆச்சரியமாக ஒரு இடத்துல சொல்கிறார். பேதுருடைய மடலில் பார்க்கும்போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை, அவர்கிட்ட நேராக பேசலாம், ஆனால் நீங்கள் கண்டது போல நம்பி மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? அதுதான் உண்மையான நம்பிக்கை. உண்மையில் நாம் பாக்கியவான்கள் தான். ஆனால் நிறைய பேர் அதை வி ஆர் பிளஸ்டுன்னு நினைக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? கடவுள் தான் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பைபிளில் சாரான், அப்ரஹாமுடைய மனைவி சாரா, ஆண்டவர் ஒரு தூதுவராக சொல்கிறார் அப்ரஹாம்கிட்ட, அடுத்த வருஷம் நான் இதே மாதிரி டைமில் வரும்போது உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. சாரால் என்ன பண்ணாங்க சாரா? சிரிக்கிறாங்க. நீ கதை அடிக்கிறப்பான்னு சொல்லி சிரிக்கிறாங்க இல்லையா? இதுவும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு செயல் தான். ஸோ நமக்கு இந்த சந்தேகம் வருவதை தவிர்க்க முடியாது, அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தேகப்படுற மாதிரி தாட்ஸ் வரும், பட் வி ஹேவ் டு ஸ்டாப் இட். அதை ஸ்டாப் பண்ணலன்னா பின்னால் பெரிய பிரச்சனையாகிடும். இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, ஒரு நோயாளிக்கு மனசில் ஒரு டவுட் வருது, உண்மையிலே குணம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்ட்டு. ஓகேங்களா? ஆனால் இருதயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ அந்த ஆள் ஜெபம் பண்ண நோய் குணமாகுமா ஆகாதான்? என்ன பிரதர் டஃப்பான கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்றீங்களா? நம்பிக்கையோடு கேட்டா கிடைக்கும் சிஸ்டர். நான் சொல்கிறது சிந்தனையில் டவுட் வருது. ஓகேங்களா? நீங்கள் போகிறீங்க, அங்கே சூழ்நிலை சரியில்லை, ரொம்ப பார்த்த உடனே ஆள் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, உயிர் இப்போ போமோ அப்போ போமோன்னு இருக்குது, மனசில் ஒரு சந்தேகம் வருது. ஓகேங்களா? ஆனால் இருதயத்தில் சந்தேகம் இல்லை, மனசில் சந்தேகம் வருது. இப்போ ஜெபம் பண்ணால் அவர் குணமாவாரா ஆக மாட்டாரா? சந்தேகத்தோடு போய் ஜெபம் பண்ணால் குணமாகுமா சிஸ்டர்? ஹலோ, அவருக்கு இருதயத்துல நம்பிக்கை இருக்கு. ஆனால் சிந்தனையில் நம்பிக்கை இல்லையே, என்ன பண்ணுறது? அப்போது
உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்ற சொல்லிருக்காரு, அதனால சுகம் ஆகும். நம்ம உள்ளத்தில் எதையோ நினைக்கிறோம் சிஸ்டர், விரும்புகிறோம், அதெல்லாம் நடக்குது. நம்பிக்கையோட கிடைச்சது. என் பேரில் ஒரு எது செகண்ட், கேட்டாலும் செய்வேன்னு இந்த சொல்றாரு. உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார்னு சொல்கிறாரு, அந்த வார்த்தைக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதை படிச்சுட்டு நீங்கள் அதை சொல்லணும் சிஸ்டர். ஆ ஆண்டவரிடம் மகிழ்ச்சிகள். ஆ என்ன வார்த்தை அது? ஆண்டவரிடம் மகிழ்ச்சி கொள், அப்பொழுது அவர் உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். விருப்பம் நிறைவேற்ற அந்த ஃபஸ்ட்டு கமாண்டர் செஞ்சீங்கன்னா செகண்ட் நடக்கும். நம்ம அது செய்யாமல் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றினா ஒரு காலத்தின் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று விரும்புகிறாங்க, அதெல்லாம் நடக்கணுமே. ஓகேங்களா? இப்போது ஓகே, நீ இந்த வார்த்தை சொன்னதில் நான் அதை கொஞ்சம் டச் பண்ணுறேன். ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள். இப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலை பார்க்காம கடவுள்ல மகிழ்ச்சியா இருக்கும். ஓகே, கடவுளில் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி சிஸ்டர்? நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான். எதை நினைத்து கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். ஓகே, ஸோ எப்போ ப்ராப்ளம் வந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், கடவுளில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உள்ளத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுவார் அவர். ஓகேங்களா? யாரால் அப்படி கடவுளில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சோதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில்? முடிவுல என்ன நடக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும். யாருக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கோ அவங்களால தான் இருக்க முடியும், இல்லையா? அப்போ தான் ஜாய் வரப்போகுது. நீங்கள் சொல்ல டெஃபினேஷன் கரெக்டு சிஸ்டர், ஜாயோட டெஃபினேஷன் கரெக்டு. இப்போது அப்போ அதுக்கு நம்பிக்கை வேணும், நம்பிக்கை இருந்தால் தான் ஜாய் வரும். கரெக்டாக? முடிவில் இதுதான் நடக்கும்ன்றது நம்பும்போது தான் நம்மளுக்கு கடவுளில் நாம் களி கூற முடியும். ஆனால் பிரச்சனை நேரத்தில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? ப்ராப்ளம் நேரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுதா? இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போது பிரச்சனை நேரத்துலையும் நம்மளால் கடவுளில் களி கூற முடிந்தால், இயேசு கிறிஸ்துவில், இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரிஜாய்ஸ் இன் த லார்ட், எஸ், அப்போ உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அப்போ அந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்பவுமே பார்க்கணும். பைபிளில் சில வார்த்தை ஒன்று இன்டர் கனெக்ஷனாக இருக்கும். நிறைய பேர் இந்த செகண்ட் இதை மட்டும் எடுத்துப்பாங்க. உள்ளத்தின் இயக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார், நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்வார். எப்போ செய்வார்ன்றது அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை பார்க்கணும் நம்ம. புரியுதுங்களா? அந்த ஒரு கட்டளையை நம்ம பண்ணாமல் இது பண்ணும்போது இட் ஒன்ட் ஒர்க். குட். இப்போது டவுட் மைண்டில் இருக்குது, ஹார்ட்டில் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் மார்க் 11:23 படிங்க பார்க்கலாம். யாராவது மார்க் 11:23 நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு வார்த்தை, சொல்கிற ஒரு வார்த்தை. உள்ளத்தில் ஐயம் ஏது இருக்கு? மார்க் இல்லை 11:23 இல்லை மார்க் 11:23 ஆகவே படிங்க சிஸ்டர். ஆண்டவரிடம் ஆகவே உறுதியாக கேட்பாயோ அவற்றை பெற்று விட்டுகளென நம்புங்கள். அது 24. அது நீங்கள் கேட்டபடியே நடக்கும். சிஸ்டர் அது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஓகே, இங்கே எங்கே ஐயம் இருக்கக்கூடாது, அதாவது டவுட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உள்ளத்தில். ஓகே, தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் உள்ளம்ன்றது சில இடத்துல ஸ்பிரிட்டை சொல்கிறாங்க, சில இடத்துல ஹார்ட்டை சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஒரு முறை பார்த்துட்டா அது ஹார்ட்டை ரெஃபர் பண்ணுறாரு. 11:23 பார்த்தீங்கன்னா ஷல் நாட் டவுட் இன் ஹிஸ் ஹார்ட். சொல்லுங்கள் சிஸ்டர். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினார் அவர் சொன்னவாறே நடக்கும். ஓகே, அப்போ ஆகவே ஓகே, போதும் சிஸ்டர். நம்முடைய இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் சொன்னோம்னா நம்ம சொன்னவாறு நடக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். ஓகேங்களா? இருதயத்தில் சந்தேகம் இல்லை, மைண்டில் ஒரு சின்ன டவுட் வருது, இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணால் கூட அது நடக்கும். ஏன்னா இறைவார்த்தை அப்படி தான் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் சிந்தனையில் ஒன்றும் குழப்பம் இல்லைனா ஹார்ட்டு ஒரே டவுட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹார்ட்டில் ஃபெய்த் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு ஹார்ட்டில் டவுட் வந்துடும். எப்போ உங்கள் ஹார்ட்டில் டவுட் வருதோ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கேயுமே டவுட்டே இல்லைன்னா என்ன ஆகும், 100% நடக்கும். சிந்தனையிலையும் டவுட்டு கிடையாது, உங்களுடைய ஹார்ட்லேயும் டவுட் கிடையாதுன்னா
நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு மைண்டு வேவரிங் மைண்ட் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சிந்தனையில் டவுட் வந்தால் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அன்பிலீஃப் வந்துச்சுன்னா நடக்காது. 2 வித்தியாசம் இருக்குது. டவுட்டு, அன்பிலீஃப்க்கு என்ன சொல்லுவாங்க? அவநம்பிக்கை. எஸ், சிந்தனையில் அவநம்பிக்கை வந்ததுன்னா நிச்சயமாக நடக்காது. ஏன்னா அது டபுள் மைண்டட் பர்சன் ஆயிடுறோம். ஓகே, நான் மறுபடியும் சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எப்பொழுது உங்களுடைய சிந்தனையில் அவநம்பிக்கை வருதோ என்ன ஆகும்? உங்களுடைய உள்ளம் அலைக்கழிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிறவங்க எதையும் கடவுள் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினச்சிக்கோங்கன்றாரு. ஆனால் சந்தேகம் என்ற ஒரு எண்ணம் வரும். அதை அக்செப்ட் பண்ணலன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நம்ம இருதயத்தில் நம்பிக்கை இருக்கும் பொழுது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க, இவருக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். இப்போ உங்களுக்கு டவுட் கொஞ்சம் வருமா வராதா மைண்டில்? வரும். யார் அது? ஆக்சுவலாக வரக்கூடாதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் திடீர்னு கொண்டு நிறுத்தும் போது இந்த எண்ணம் வருவது இயற்கை. தெய்வம் பயமுறுத்தும். பாரு, எல்லாம் 10,000 பேர் உன்னை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த நாள் குணமாகலைன்னா இதோட ஊழியம் போச்சு, மூட்டை கட்டி நீ ஊருக்கு போக வேண்டியது தான், ஏதாவது சொல்லுவான் மனசில் வந்துட்டு. இந்த சிந்தனை வரும். நம்ம என்ன பண்ணோம்? அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது தான் முக்கியம். நான் சொல்கிறேன், வரும்போது என்ன பண்ணோம்? ஐ ரிஜெக்ட் திஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஓடிப்படா சாத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட்டில் ஃபெய்த் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, நம்பிக்கை நமக்கு சிந்தனையில் இருக்குதா, ஹார்ட்டில் இருக்குதா? எங்க இருக்கணும் நம்பிக்கை? இருதயத்தில் இருக்கணுமா? நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கணும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு சிந்தனையில் எங்க மைண்டில் இருக்குது. அதனால தான் பிரச்சனை சூழ்நிலை மாறும் பொழுது சந்தேகம் வந்துடுது. ஒரு காரியத்தை குறித்து நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கொடுத்துருவார் நம்புகிறோம், கடைசி நிமிஷத்தில் ஐயோ கை விட்டுட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் கை கட்டினா வர மாதிரி இருக்குது, கடைசி நிமிஷத்தில் நடக்காமல் போயிடுது. யாருக்காவது அப்படி நடக்குதா? இசபெல்லா சிஸ்டர், அண்ட் மேரி சிஸ்டர். வெரி குட். இப்போமா அப்படி போயிட்டு இருக்குதுன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்முடைய நம்பிக்கை ஹார்ட்டில் இருந்ததுன்னா கடைசி நிமிஷத்தில் சுச்சுவேஷன் நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் போகாது. ஆனால் நீங்கள் சிந்தனையில் மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், கடைசி நிமிஷத்தில் அது நடக்காமல் போய்விடும். இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, முதல்ல இப்படி தான் ஆச்சு பிரதர், இப்போ ஆகலைன்னா அவங்க ஃபெய்த்தில் கரெக்டாக வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃபெய்த்தை கரெக்டாக நம்ம இருதயத்தில் கொண்டு வரணும். இறை வார்த்தையை இருதயத்தில் வைத்து நாம் தியானிக்கும் பொழுது, இறை வார்த்தையை மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும் பொழுது நம்முடைய நம்பிக்கை இருதயத்தில் உண்டாகும். வெறும் வார்த்தையை நம்ம மைண்டில் மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம நினச்ச மாதிரி காரியங்கள் நடக்காது. இப்போ நம்ம இறை வார்த்தை இருதயத்தில் தான் இருக்குதா இல்லை சிந்தனையில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். எப்படி சிஸ்டர்? பேச்சில் சிலர் சூப்பராக பேசுவாங்க சிஸ்டர். வாய் சொல்லலில் வீரர் அடின்னு சொல்லி இப்போ பாரதியார் சொல்லியிருக்காரு. நம்ம ஆளுங்க பேசுறதுல நிறையா சூப்பராக பேசுகிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. பட் நார்மலாக அவநம்பிக்கையாக பேசுகிற வார்த்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னு சொல்ல வரல, வி கேன் ஃபைண்ட் அவுட். ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில ஆளுங்க உள்ள ஒன்று வச்சு வெளியில் பேசுகிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. தகுந்த நேரத்துல தகுந்த இறை வார்த்தைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். நம்ம இதயத்துல இறை வார்த்தை இருந்துச்சுன்னா தேவையான இடத்துல தேவையான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு அருமையான ஒரு ஆன்சர். ஆனால் என்ன தெரியுமா, ஜீசஸ் மினிஸ்ட்ரி மெம்பர்ஸ் நான் கேட்காம வாலண்டியர்ஸ் ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்கள திங்க் பண்ண விடாமல் போகுது, வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? எப்பொழுது உங்கள் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு டெம்டேஷன் ஒரு அந்த மாதிரி நேரத்தில் உள்ளத்திலிருந்து இறை வார்த்தையை ஆவியானவர் எடுத்து கொடுத்தாருன்னா உங்கள் ஹார்ட்டில் ஃபெய்த் இருக்குன்னு அர்த்தம். த வேர்ட் இஸ் சோட் இன் யுவர் ஹார்ட். ப்ராப்ளம் வரும்போது இல்லை ஒரு டெம்டேஷன் டைமில் நம்மளுக்கு வார்த்தை வரல, பாவம் பண்ணி முடிச்சப்பறம் தான் அதுக்கு ஞாபகத்துக்கு வருது, அல்லது பிரச்சனை நேரத்தில் நம்மளுக்கு இறை வார்த்தை ஞாபகம் வரல, அதுக்கப்புறம் ஞாபகம் வருதுன்னா
இறை வார்த்தை இன்னும் நம்முடைய உள்ளத்தில் எழுதப்படவில்லை. ஃபெய்த் நம்ம ஹார்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆவியானவருடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை, சோதனை நேரத்தில் நமக்கு எடுத்து சொல்வார். எதை? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை. எங்கே இருந்தால் எடுத்து சொல்வார்? நம்முடைய இருதயத்தில் இருந்துன்னா எடுத்து சொல்லுவார். இருதயத்தில் இல்லைன்னா அவரால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு இல்லை, நார்மலாக மெத்தட் அதுதான். ஹார்ட்டில் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து கொடுப்பார். இதை தான் தூய ஆவி அருளும் போர்வாள் அப்படின்னு சொல்லி எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:17, பரிசுத்தாவி கொடுக்கும் இறை வார்த்தையை போர்வாளாக கையில் ஏந்தி கொள்ளுங்கள். எபேசியர் 6:17 மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? சாத்தானோட நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். சண்டை போடுறதுன்னா என்னது? நம்மளுக்கு ஒரு டெம்டேஷனை கொடுக்குறான், பாவத்தில் ஒரு சூழ்நிலையை கொடுக்குறான், அல்லது ஒரு பயத்தை கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குறான். அந்த நேரத்தில் நமக்கு அந்த சூழ்நிலை மேலே மனசு போகாமல் இங்கேருந்து வார்த்தை வரணும். உள்ளத்திலிருந்து வார்த்தை வந்ததுன்னா எஸ், ஃபெய்த் உள்ளே இருக்குது, இறை வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஏவாள் கேஸில் என்ன ஆச்சு? முதல்ல அவனுடைய வார்த்தையை சொல்கிறாங்க. சாத்தான் பேச ஆரம்பித்தப்பறம் ஏதாவது இறை வார்த்தை வந்ததா ஏவாள்கிட்ட இருந்து? நல்லா யோசித்து பாருங்கள். முதல்ல சொல்கிறாங்க, இந்த மரத்தில் உள்ள எந்த கனியும் சாப்பிட, இந்த தோட்டத்தில் உள்ள எந்த கனியும் சாப்பிடக்கூடாதா? இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்லாம், இதை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்டா இறந்து போயிடுவீங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இது சாப்பிட்லாம், நீ சாக மாட்டே, கண்ணு திறக்கும் எல்லாம் சொல்லி முடிச்சப்பறம் அதுக்கப்புறம் ஏவாள் ஏதாவது இறை வார்த்தையை பேசுனாங்களா? இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் இறை வார்த்தை மறந்து போச்சு. ஆபத்து நேரத்தில் இறை வார்த்தையை மறக்கடிப்பது சாத்தானுடைய ஒரு தந்திரம். சோதனை நேரத்தில், டெம்டேஷன் நேரத்தில் இறை வார்த்தையை மறக்கடிப்பது சாத்தானுடைய ஒரு தந்திரம். நமக்கு புரியணும். அந்த தந்திரத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா இறை வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அப்போ தான் ஆவியானவர் அங்கே அவனை மறக்கடிக்க ட்ரை பண்ணணும்னு எடுத்து கொடுப்பார். இந்த பார், இதுதான் உண்மையான வார்த்தை, இதுக்கு முரண்பாடாக அவன் சொல்கிறான், இந்த வார்த்தையை பயன்படுத்து. அப்போ ஆவியானவர் கொடுக்குற அந்த வார்த்தையை போர்வாளாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அறிக்கை பண்ணும்போது சாத்தான் வீழ்த்தப்படுவான். அதனால அது தூவிய ஆவி அருளும் போர்வாளாக இறை வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரணமாக படிக்கிற இறை வார்த்தை வேறு, ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து கொடுக்குற இறை வார்த்தை வேறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் உள்ளத்துலேருந்து நம்முடைய இறை வார்த்தையை கொடுக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தால் தான் அங்கேருந்து வரும். அந்த வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது வரைக்கும் கிளியரா? நம்ம இது வரைக்கும் இது போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம டீச் பண்ணதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். பிரதர், ஒரு டவுட்டு. எஸ் பிரதர். நமக்கு இப்போ அதாவது ஒரு எண்ணம் வரும்போது நமக்கு அதை பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிடுறோம். அது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் நம்பிக்கையோட காத்திருக்கோம். ஆனால் அது கனவுல வரும்போது எதிர்மறையாக வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுவும் பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணலாம் பிரதர். ஓகேங்களா? இந்த இந்த கனவை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பைண்ட் பண்ண, லார்ட் இதை பிலீவ் பண்ணுறேன், என்னுடைய நம்பிக்கையின் பாரு நடக்கட்டும்னு சொல்லலாம். யூ கேன் டிக்ளேர் இட். ஓகே. கனவுல நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வரும். சில விஷயங்கள் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன அர்த்தம்? நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகணும்னு கடவுள் அந்த கனவை அலோவ் பண்ணுறாரா? ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த கனவை அலோவ் பண்ணுறாரா? ஓகே, கரெக்ட். நீங்கள் சொல்ல கரெக்ட். நான் பைபிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். புனித சூசேப்பருக்கு ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாருங்கிறது, பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு இல்லையா? இது ஆபத்து அவருக்கு வரணும்னு காமிக்கிறாரா, இல்லை ஆபத்துன்னு தப்பிக்கிறதுக்கு வழியை காமிக்கிறாரா? ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஓகே. அப்போ நம்மளுக்கு கனவுல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்ததுன்னா, நீங்கள் கம்பல்சரி ஆக்சிடெண்ட் ஆகுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு உங்களை ப்ரேயர் பண்ண சொல்கிறார் முதல்ல. ஸோ நீங்கள் அதுக்கு முதலே பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே பிரதர், ஃபைன், குட். எனி அதர் டவுட்? பிரதர்,
இறைவார்த்தை நம்ம எல்லா இறைவார்த்தையும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஒரு 5ஓ 10ஓ இல்ல ஏன் மேக்ஸிமம் ஒரு சிஸ்டர் 50 கூட என்னையும் இருக்கலாம். சேர்த்துக்கிறீங்க? அது சாரி பிரதர். சொல்லுங்க. 50 வார்த்தை இறைவார்த்தை இல்லை 30 இறைவார்த்தை மட்டும் தெரிஞ்சிருக்கமா இருக்கும். அந்த இறைவார்த்தைக்குள்ளாரையே எல்லா ப்ராப்ளமுக்கும் சால்வேஷன் கிடைச்சிருமா? அப்படி இருக்குமா பிரதர்? அந்த சிஸ்டர் கரெக்டான 30 வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் வச்சு நம்புனீங்கன்னா டெவிலால் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. புரியுதுங்களா? இப்போது நம்மளை நம்மளை விழ வைக்கிறது வந்து நிறைய இடத்துல விழ வைக்க முடியாது சிஸ்டர். ஒரு விஷயம் எங்கே விழ வைக்கலாம்? பாவத்தில் விழ வைக்கலாம். ஓகேங்களா? பாவத்தில் 2 மெத்தடில் விழ வைக்கலாம். ஒன்று உலகப்பூர்வமான ஆசை, இன்னொன்று பயம், கவலை. ஓகேங்களா? அப்போ பயமும் கவலையும் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கரெக்டாக தெரிஞ்சு இருந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே. பாவத்தில் விழுறதுக்கு டெம்டேஷன் இதில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் கரெக்டாக உங்களை இருதயத்தில் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து மேற்கொள்ள முடியும். அப்போ மொத்த பாவத்திலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு 2-3 வார்த்தை தெரிஞ்சுன்னா உங்களால் ஃபைட் பண்ண முடியும். கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நம்பினீங்கன்னா. ஓகே. நோயில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை போதும் நோயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஸோ நீங்கள் உங்களால் 20-30 வார்த்தை கரெக்டாக நம்பினீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா போராட்டத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் அது முழுமையாக நம்ம நம்புறது தான் முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம அதை அறிக்கை பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதை நம்புகிறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம பயிற்சி செய்கிறோம். இறை வார்த்தையை நம்புறது ஒன்று, அறிக்கை பண்ணுறது ஒன்று, எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறோம். முதல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது அந்த ஏரியாவில் நம்ம ஜெயிக்கிறோமா? ஒன்று டெம்டேஷனில் சின்ன டெம்டேஷனில் நம்ம ஜெயிக்கிறோமா? அதே போல் பயம் கவலைகள் வரும்போது சின்ன சுச்சுவேஷன் நம்ம ஓவர் கம் பண்ணுறோமா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் வரும்போது ஓவர் கம் பண்ணுறோமா? இல்லையா? நோயில் தலைவலி வயிற்று வலி வரும்போது நம்ம ஓவர் கம் பண்ண முடியுதா? இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம லைஃப்பில் ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சிறந்த போர் வீரராக மாற முடியும். அப்போ நம்ம படிக்கணும், அறிக்கை பண்ணணும், இறை வார்த்தையை நம்ம விதைக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சில நேரத்தில் நம்ம ஃபெயில் ஆகும், மறுபடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஏரியாவில் நம்ம சக்ஸஸ் ஆகும். அதோட கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகலாம். அப்போ அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். நம்மளை கூட்டு போயிட்டு இப்போ ஜெயிலில் போட்டு ஒரு 10 நாள் முட்டி தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்போ எடுத்த உடனே கடவுள் நம்மளை அந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் அலோவ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுறார். ஓகே, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, இவனுக்கு வேறு வேலை கிடையாது, மாதிரி தப்பாக ப்ரீச் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்குது? அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோமா? மகிழ்ச்சியாக நம்மளால் போக முடியுதான்? அப்போ சின்ன ப்ராப்ளத்தில் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி போகிறோமோ, ஒவ்வொரு ஏரியா ஆஃப் இந்த ப்ராப்ளத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி போகும்போது பெரிய பிரச்சனை வரும்போது நம்மளால் அதை ஈஸியாக மேற்கொள்ள முடியும். இதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் திராணிக்கு மேலே நான் சோதிக்க மாட்டேன். நமக்கு இன்னும் பெரிய ப்ராப்ளம் வரலைன்னா இன்னும் நம்முடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இயேசு கிறிஸ்து இறந்து போன அப்புறம் பேதுரு போய் ஒரு அற்புதம் பண்ணுறாரு. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? முட்டி தட்டுறாங்க இல்லையா? நம்ம தமிழ் பெயர் வந்து நைய புடைத்தார்கள் இருக்குது. நம்மள இங்கே யாரும் அப்படி நைய போய் புடைக்கலையே. போலீஸ் ஸ்டேஷனில் இயேசு கிறிஸ்து அறிவிச்சதுக்காக நம்மளை யாரும் நைய புடைச்சாங்களா? இல்லை. அவங்க ஏற்கனவே அந்த லெவல் வந்ததுனால எடுத்தவொன்னு அடிதடி நடக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தோன்னா யாக்கோபை கூட்டு போய் தலையை வெட்டுறாங்க இல்லையா? அவங்க பலவிதமான சோதனைகள் சித்திரவதைக்கு ஆளாகிறாங்க. இருந்தாலும் அவங்க சந்தோஷப்பட முடியுது அவங்களால. அப்போ சின்ன இதில் அவங்க நம்ம சோதனையை மேற்கொள்ள ஓவர் கம் பண்ண பெரிய ப்ராப்ளம் வரும்போது நம்மளால் அதை வெற்றி கொள்ள முடியும், எதிர்த்து நிற்க முடியும். ஸோ நம்பிக்கை என்பது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இவ்வளோ படிச்சிருக்கோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு வார்த்தை நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பயத்தை ஓவர் கம் பண்ணுறது ஒரு வார்த்தை படிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு கோழை உள்ளத்தில் இல்லை, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை வழங்கியுள்ளார். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் பயமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை இந்த வார்த்தையை வச்சு வர முடியும். எப்படின்னா சின்ன பயம் வரும்போது இதை நம்ம அறிக்கை பண்ணி அதை ஓவர் கம் பண்ணும்போது மலையே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்படாமல் நிற்கிறதுக்குள்ள தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதனால் நிறைய வார்த்தை தெரியணும்னு அவசியம் இல்லை சிஸ்டர். 20 வார்த்தை நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பியூராக நம்புனீங்கன்னா அந்த பக்கம் வரும்போது ஒரு போட்டிங்கன்னா சாத்தம் ஓடி போயிடும். அந்த பக்கம் என் வச்சுருக்கதே 4-5 கத்தி தான் வச்சுருக்கேன், எல்லா இடத்தையும் ஷார்ப்பாக இருக்குதுன்னு அவனுக்கு புரியும். சிலருக்கு எல்லாம் 100கணக்கான கத்தி வச்சுருப்பாங்க, ஒன்றும் ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் மொக்கையாக இருக்கும். என்ன அர்த்தம்? ஒரு இறை வார்த்தையும் ப்ராப்பராக நம்பலன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் எத்தனை வார்த்தை உங்களுக்கு பைபிளில் தெரியுறது முக்கியம் கிடையாது. 10-20 வார்த்தை தெரிஞ்சாலும் அதை நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும்.
ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் இதை நீங்க ரெக்கார்டிங் போடல பிரதர், இப்பதான் பிரதர் பாக்குறேன். ஆமாம், கொஸ்டின் ஆன்சர் மறந்துட்டேன் சிஸ்டர், நான் மெசேஜோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, அப்பனா ஓகே பிரதர். மெசேஜ் இருக்குது, இந்த கொஸ்டின் ஆன்சர் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சாட்சி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். பிரதர் அலெக்சாம் பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம்